வருகின்ற 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் ஆளும் திமுக எத்தனை இடங்களில் வெற்றி பெறும்? வெளிவந்த கருத்து கணிப்பு முடிவுகள். வாயடைத்து போன எதிர்க்கட்சிகள். அதாவது தமிழக சட்டமன்ற தேர்தல் விரைவில் நடைபெற இருக்கிறது. அதற்காக திமுக, அதிமுக, பாஜக, விசிக மற்றும் நடிகர் விஜயின் தாவேகா உட்பட அனைத்து கட்சிகளும் தேர்தல் வேலைகளில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றன. தேர்தலுக்கு இன்னும் ஓரிரு மாதங்களே இருக்கும் நிலையில் இறுதிக்கட்ட கூட்டணி பேச்சுவார்த்தைகளும் நடைபெற்று வருகிறது. அதே சமயம் ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு மாறும் சம்பவங்களும் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் அதிமுக முன்னாள் எம்எல்ஏக்களான பால கங்காதரன் மற்றும் சுப்புரத்னம் ஆகியோர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்துள்ளது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அதாவது சிவகாசி தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான பாலா கங்காதரன் மற்றும் பழனி தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரான சுப்புரத்னம் ஆகிய இருவரும் அண்ணா அறிவாலயத்தில் தங்களை ஆளும் கட்சியில் இணைத்துக் கொண்டனர். தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழ்நிலையில் அனுபவம் வாய்ந்த முன்னாள் மக்கள் பிரதிநிதிகள் திமுகவில் இணைந்து வருவது அந்த கட்சியின் பலத்தை மேலும் அதிகரித்து இருப்பதாக கருதப்படுகிறது. குறிப்பாக முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தின் தீவிர ஆதரவாளராக பார்க்கப்பட்ட பால கங்காதரன் தொலைக்காட்சி விவாதங்களில் ஓபிஎஸ் தரப்பு நியாயங்களை உரக்க பேசி வந்தவர். அண்மை காலமாகவே ஓபிஎஸ் அணியின் முக்கிய முகமாக இருந்த இவர் திடீரென தனது நிலைப்பாட்டை மாற்றி திமுகவில் ஐக்கியமாகி இருப்பது ஓபிஎஸ் தரப்புக்கு பெரும் பின்னடைவாகவே பார்க்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக ஓபிஎஸ் அணியிலிருந்து அடுத்தடுத்து முக்கிய விக்கெட்டுகள் சரிந்து வருவது வரும் தேர்தலில் அந்த அணியின் செல்வாக்கை வெகுவாக பாதிக்கும் என்று அரசியல் விமர்சகர்கள் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். அதே போல தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழ்நிலையில் மாநிலம் முழுவதும் அரசியல் களம் சூடுபிடித்து வருகிறது. இந்த நிலையில் வாக்காளர்களின் தற்போதைய மனநிலையை விரிவாக ஆய்வு செய்த ஒரு ரகசிய அறிக்கை மாநில உளவுத்துறை முகாம்கள் மூலம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன. முதல்வர் மேசைக்கு சென்றதாக கூறப்படும் இந்த ரிப்போர்ட் தமிழக அரசியல் நிலவரம் குறித்து முக்கியமான தகவல்களை வெளிப்படுத்தி வருகிறது. அந்த அறிக்கையின் முதல் அம்சமாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் தனிப்பட்ட செல்வாக்கு என்பது மாநிலம் முழுவதும் மிக வலுவாக இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அனைத்து சமூகங்களிலும் அனைத்து பகுதிகளிலும் அவருடைய ஆளுமை பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாக ரிப்போர்ட் தெரிவிக்கிறது. அவர் எளிதில் பழகக்கூடியவர், அமைதியான தலைவர், பொறுப்புணர்வுடன் செயல்படும் முதல்வர் என்ற வகையில் மக்கள் மு.க. ஸ்டாலின் அவர்களை பார்க்கின்றார்கள். மாநில அளவில் இவருக்கு இணையான வேறு தலைவர் தற்போது இல்லை என்பதும் திமுகவிற்கு வருகின்ற தேர்தலில் மிகப்பெரிய பலமாக இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இரண்டாவது முக்கிய கணிப்பு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சம்பந்தப்பட்டது. அவர் தனிப்பட்ட முறையில் நல்ல பெயரை பெற்றிருந்தாலும் ஆட்சி அமைக்கும் அளவிற்கு மக்களிடையே ஆதரவு இல்லை என அறிக்கையில் கூறப்பட்டு இருக்கிறது. குறிப்பாக எடப்பாடி தலைமையிலான அரசு அமைந்தால் அது பாஜக கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கும் என்ற எண்ணம் பொதுமக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்பட்டு வருகிறது. மேலும் இந்த காரணத்தால் அதிமுக பாஜக கூட்டணிக்கு மக்களிடம் பெரிய அளவில் வரவேற்பு இல்லை என்றும் அதிமுக தொண்டர்களே அந்த கட்சியின் தற்போதைய அரசியல் திசை குறித்து குழப்பத்திலும் ஏமாற்றத்திலும் இருப்பதாக ரிப்போர்ட்டில் கூறப்பட்டு இருக்கிறது. அதே சமயம் இந்த ரிப்போர்ட் ஒரு முக்கிய எச்சரிக்கையையும் முன்வைத்து உள்ளது. திமுக பொறுமையுடனும் அமைதியுடனும் கட்டுப்பாட்டுடனும் செயல்பட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டு இருக்கிறது. குறிப்பாக பாஜக ஆதரவு கொண்ட நிதி மற்றும் அரசியல் சக்திகள் ஆளும் கூட்டணியை பலவீனப்படுத்தவும் பிரிக்கவும் தீவிரமாக முயற்சிக்கும் சூழ்நிலையில் கூட்டணியை ஒருங்கிணைத்து வைத்திருப்பது மிக அவசியம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேர்தல் நெருங்க தொடர்ச்சியான களப்பணி மற்றும் கூட்டணி மேலாண்மைதான் வெற்றியை
தீர்மானிக்கும் முக்கிய காரணிகளாக அமையும் என்று இந்த உளவுத்துறை அறிக்கை வலியுறுத்தி இருக்கிறது. அதாவது தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நெருங்குவதால் திமுக தனது கூட்டணியை மேலும் வலுப்படுத்தும் முயற்சியில் களமிறங்கி இருக்கிறது. என்னதான் தனது கூட்டணியை பலமாக வைத்திருந்தாலும் மாற்று கட்சியினரை தங்கள் கட்சியில் இணைக்கும் பணியில் ஸ்டாலின் தீவிரம் காட்டி வருகின்றார். ஓரணியில் தமிழ்நாடு என்ற உறுப்பினர் சேர்க்கையில் மாற்று கட்சியினர் பலரும் திமுகவில் இணைந்து வருகிறார்கள். அதிலும் குறிப்பாக அதிமுக மற்றும் பாஜகவை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் பலரும் சமீப காலமாகவே திமுகவில் இணைந்து வருவதால் நாளுக்கு நாள் ஸ்டாலினுக்கு பலம் கூடிக்கொண்டே செல்கிறது. அது மட்டுமில்லாமல் தற்போது தமிழகத்தில் ஆளும் கட்சியாக உள்ள திமுக 2026 தேர்தலுக்காக விறுவிறுப்பாக செயல்பட்டு வருகிறது. அதற்காக முதலில் தனது கூட்டணியை பலப்படுத்தி வரும் திமுக தலைமைக்கு ஜாக்பாட் அடித்ததைப் போல புதிய கட்சி ஒன்று இணைந்துள்ளது. ஜான் பாண்டியனின் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் திமுக அமைச்சர் ராஜகற்பன் கூறி இருக்கிறார். திமுக கூட்டணியில் தேசிய கட்சியான காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிக, மதிமுக மற்றும் இன்னும் சில சிறிய கட்சிகள் பல ஆண்டுகளாகவே அங்கம் வகித்து வருவதால் மற்ற கூட்டணியை காட்டிலும் திமுக கூட்டணி மிகவும் பலமாகவே இருக்கிறது. மேலும் தற்போது அதிமுக பலம் இழந்து காணப்படுவதால் அதனை பயன்படுத்தி கடந்த 10 தேர்தல்களிலும் திமுக வெற்றி பெற்று இருந்தது. மேலும் கடந்த சட்டமன்ற தேர்தலில் தோல்வியடைந்த தொகுதிகளில் இந்த முறை வெற்றி பெற அங்கு முக்கிய அமைச்சர்களை திமுக நியமித்து இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் 4.5 ஆண்டுகளில் திமுக செயல்படுத்திய திட்டங்களை மக்களுக்கு நினைவுபடுத்தும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகளையும் நடத்தி வருகிறது. மேலும் கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் அதிகளவு வாக்குறுதிகள் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது. இவ்வாறு பல்வேறு முயற்சிகளை செய்து வரும் திமுகவிற்கு விஜயின் அரசியல் வருகை அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது என்றே சொல்லலாம். நடிகர் விஜய் கட்சி ஆரம்பித்து திமுக தான் தனது அரசியல் எதிரி என்று கூறியதோடு திமுகவின் கூட்டணி கட்சிகளை தாவேகா பக்கம் இழுக்க முயற்சி செய்தார். ஆனால் தற்போது வரை அது ஈடேறவில்லை. இப்படி தேர்தல் நெருங்கும் சமயத்தில் திமுகவிற்கு பல்வேறு பிரச்சனைகள் நெருங்கி வரும் வேளையில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் கட்சி திமுகவில் இணைவது அதற்கு பலத்தை கூட்டும் வகையில் அமைந்துள்ளது என்று அரசியல் விமர்சகர்கள் கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். அது மட்டுமில்லாமல் அதிமுக, அமமுக, ஓபிஎஸ் அணியை சேர்ந்த கிட்டத்தட்ட 50 முக்கிய புள்ளிகள் ஒன்றாக திமுகவில் இணைய திட்டமிட்டு வருவதாகவும் இதற்காக பிரம்மாண்ட விழாவை ஸ்டாலின் அவர்கள் ஏற்பாடு செய்ய இருப்பதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்த தகவல் ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளுக்கும் அதிர்ச்சி கொடுத்து வருகிறது. மேலும் ஒரு மிகப்பெரிய தனியார் நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பில் திமுக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்டால் கூட 200 தொகுதிகளில் வெற்றி பெற அதிக வாய்ப்பு இருப்பதாக கருத்து கணிப்பு முடிவுகளில் தெரிய வந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெறும் என்பது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.